عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபி வழியில் நமது தொழுகை என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான தொழுகையின் சட்டதிட்டங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆரம்ப தக்பீருக்கு பின்னால், தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய நபி வழியில் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற சஹீஹான துஆக்கள் என்னென்ன என்பதை நாம் ஆதாரங்களோடு பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துஆ தான் வஜ்ஜஹத் என்று நாங்கள் சொல்லுவது. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்லி ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று நாம் ஓதக்கூடிய அந்த துஆ தான் எங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு பாடமான துஆ. ஆனால் இதல்லாத இன்னும் சில முக்கியமான பிரார்த்தனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பார்க்கிறோம். அதுல முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ஃபிஸ் ஸலாத்தி சகத ஹுனையத்தன் قبل أن يقرأ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஆரம்ப தக்பீரை கூறுவார்களாக இருந்தால், தக்பீரை கட்டிவிட்டு கிராத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிது நேரம் அல்லாஹுடைய தூதரவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியாக இருக்கின்ற நேரம்தான் இந்த துஆவை ஓதுகின்ற நேரம். அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் அஊது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் தக்பீர் கட்டியவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் தக்பீருக்கும் இடையில் ஒரு சிறிது நேரம் அல்லாஹுடைய தூதரவர்கள் அமைதி காப்பார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும். அரஐத சுகூதக பைன தக்பீர் வல் கிராஆ மா தகூல், தக்பீருக்கும் கிராத்தை ஆரம்பிப்பதற்கும் இடையில் நீங்கள் அமைதியாக ஒரு சிறிது நேரம் இருப்பதை நான் கண்டேன். அதில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அகூல், நான் கூறுகிறேன், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம கிஷில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா என்கிற துஆவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஹதீஸ், இந்த துஆ மிகவும் முக்கியமான சில பொருளை உள்ளடக்கிய ஒரு துஆ. யா அல்லாஹ், எப்படி நீ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் தூரத்தை, இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறாயோ, அப்படி எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையில் நீ இடைவெளியை ஏற்படுத்துவாயா. கிழக்கும் மேற்கும் நாங்கள் இணைக்க முடியாத அளவுக்கு தூரத்திலே உள்ளது. எனவே இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா, எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்து. கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எப்படி தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அப்படி என்னுடைய பாவங்களுக்கு இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். ஒரு வெள்ளை ஆடையில் அழுக்கை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆடை எப்படி மீண்டும் வெண்மையாக மாறுமோ, சுத்தப்படுமோ, அதுபோல் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீ தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம கிஸில்னி மின் ஹதாயாய, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீ கழுவி போக்கிவிடு. ஆழம் கட்டியாலும் நீராலும் குளிர்ந்த நீராலும் என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னை விட்டு நீ கழுவி பரிசுத்தப்படுத்தி விடு என்கின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பரிபூர்ணமான துஆ. இரண்டாவது செய்திதான் நாம் ஓதுகின்ற வஜ்ஜஹத். ஆனால் இந்த வஜ்ஜஹத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்கிறோம். ஆனால் இது மிக நீண்ட ஒரு துஆ. இதுவும் மிக முக்கியமான, அந்த அளவுக்கு கருத்தை உள்ளடக்கிய ஒரு துஆ. இதை நாங்க ஜமாத்து தொழுகையில ஓத கிடைக்காட்டியும் இதை முழுசா பாடமாக்கணும்.
நாங்க கியாமுல் தொழுகையில தனிய வீட்டை தொழுகிற நேரங்கள்ல அல்லது ஏதாவது சுன்னத்து தொழக்கூட முன்பின் சுன்னத்துல கூட இந்த துஆவை நாங்கள் ஓதலாம். அந்த அளவுக்கு பொருள் உள்ள ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜ்ஹத்தில் ஓதியதாக வருகிறது. கான இதா காம இலஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்றால் இந்த துஆவை ஓதுவார்கள். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்ளி ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இதோட நம்ம நிப்பாட்டோம். நம்ம தொழுகையில் ஓதுறது இவ்வளவுதான். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துஆ மீண்டும் தொடர்ந்து போகுது. அல்லாஹும்ம அன்தல் மலிகு லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நீயே மலிக், உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. அன்த ரப்பி வ அன அப்துக, நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடியான். லலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். வ அத்தரஃப்து பிதம்பி, என்னுடைய பாவத்தை நான் அறிந்து உன்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறேன். ஃபக்ஃபிர் லி துனூபி ஜமீஆ, என்னுடைய எல்லா பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்து விடு. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், என்னுடைய நன்னடத்தைக்காக எனக்கு நீ நேர்வழியை நசீபாக்கி விடு. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, உன்னை தவிர நேர்வழி காட்டக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீ தூரமாக்கி விடு. லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த, என்னுடைய பாவங்களை என்னை விட்டும் தூரமாக்க கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லப்பைக் வ ஸஅதைக் வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக், எல்லா நலவுகளும் உன்னுடைய கையிலேயே இருக்கிறது. வ ஷர்ரு லைஸ இலைக், எந்த ஒரு தீங்கும் உன்னிடத்தில் இருந்து வருவது கிடையாது. அன பிக வ இலைக், அது என் மூலமாகத்தான் எல்லா தீங்கும் நடக்கிறது என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுவது. தபாரக்த வ தஆலைக் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக், இதான் வஜ்ஹத்து முழுமையான துஆ. உன்னிடத்திலேயே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீயே எனக்கு பாவ மன்னிப்பு அளித்து விடுவாயாக. பாவ மன்னிப்புக்கான மிக முக்கியமான பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஜ்ஹத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகையில முழுமையாக ஓதினார். ஆனா நம்ம அந்த முஸ்லிமீனோட சுருக்கி கொள்கிறோம், அது முழுமையான வஜ்ஹத்து அல்ல. ஓதுவதாக இருந்தால் முழுசா ஓதும். அப்ப இந்த இரண்டாவது துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்பொழுது தன்னுடைய தொழுகையில் ஓதியதாக இந்த செய்தியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கும். மூணாவது ஒரு துஆ, அது மிகவும் ஷார்ட்டான, அதுவும் பல கருத்தை உள்ளடக்கிய ஒரு துஆ தான். ஆனால் இது ரசூலுல்லாஹ் ஓதியதாக வரல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தொழுகையில் இந்த துஆவை ஆரம்ப துஆவாக ஓதியதாக இந்த செய்தி பதியப்படுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக், இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தொழுகையில் ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் ஓதினார்கள் என்று இந்த செய்தி பதியப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரரை பார்க்கிறோம். ஒருவர் விரும்பினால் இந்த துஆவை ஓதலாம். ஆனால் எங்களுக்கு சிறந்தது அல்லாஹும்ம பாஇத் பைனி அல்லது வஜ்ஹத், இந்த ரெண்டையும் தான் முற்படுத்தும். இது ரெண்டும் ரசூலுல்லாஹ் ஓதியதாக வரக்கூடியது. மூன்றாவது நாம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதியதாக வருது. அப்ப இதை சொல்லும் போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், உமர் ஒரு துஆவை புதுசா உருவாக்க மாட்டார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து படிக்காம அவர்கள் ஒரு துஆவை அவர்களாக உருவாக்க மாட்டார்கள், அது பிதஅத்தாக போய்விடும். அதை அறிந்த தோழர்கள் எப்பொழுதாவது உமர் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த அந்த துஆவை கற்றுக் கொண்டிருப்பார். அதனால் தான் அவர் தன்னுடைய தொழுகையில் அதை சத்தமிட்டு பிறர் கேட்கின்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினார்கள் என்கிற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் அந்த செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி அது அல்லாத இன்னும் சில துஆக்களை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஓதிய துஆ, அதுல வஜ்ஹத்து மோதல்ல அல்லாஹும்ம பாஇத் பைனி மோதல்ல இன்னும் ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். இது அபூ சலமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃப்ததிஹு ஸலாத்தஹு இதா காம மினல் லைல், ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தால் இந்த துஆவை கொண்டுதான் தன்னுடைய தொழுகையை துவங்குவார்கள். என்ன துஆ? அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்ள் ஆலிமல் கைபி வ ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமா இக்தலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக்
இன்னக தஹ்தி மன் தஷா இலா சிராத்தின் முஸ்தகீம் என்கின்ற துஆவை இரவு தொழுகையில் அல்லாஹுடைய தூதர்கள் ஓதி தன்னுடைய தொழுகையை ஆரம்பிப்பார்கள் என்கின்ற செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பார்க்கிறோம். எனவே இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஆரம்ப தக்பீருக்கு பின்னாலும் அந்த துஆவுக்கு பேரே துஆஉல் இஃப்திதாஹ். இஃப்திதாஹ் என்ற ஃபதஹ் என்ற திறந்தான், இஃப்திதாஹ் என்றால் திறத்தல், ஆரம்பித்தல் என்று அதற்கு கருத்து. எனவே தொழுகையை ஆரம்பிக்கின்ற துஆ. எனவே நாங்க தக்பீரை கட்டி உடனே பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி விடாமல் சிறிது நேரம் இமாம் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும் என்பதற்காக. எனவே இமாம் ஜமாஅத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வஜ்ஜகத்தை முழுமையாக ஓத முடியாவிட்டாலும் இந்த அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மின் அத்-தனசி அல்லாஹும்ம க்ஸில்னி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ் ஸல்ஜி வல் பரதி என்கின்ற இந்த துஆவையாவது நாங்க முழுசா பாடமாக்கி இதை நாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் ஜமாஅத்துல நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றிய கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த துஆவை ஓதி முடித்ததன் பின்னால் நாங்க ஆரம்ப தக்பீர் எப்படி கட்டணும் என்று பார்த்துட்டோம் நேற்று. இன்று அதற்கு பின்னால் ஓதுகின்ற சஹீஹான துஆக்களையும் பார்த்துட்டோம். இதல்லாத இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, அவைகள் ஆதாரமற்றது. இவ்வளவு துஆவும் தான் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதல்லாத இன்னும் சில துஆ தொழுகையில் ஓதியதாக வருகிறது. அவைகள் ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் ஓதினார்களா அல்லது தொழுகையில வேறு சந்தர்ப்பங்கள்ல ஓதினாங்களா என்ற தெளிவு கிடையாது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துஆக்களோடு நாங்கள் போதுமாக்கிக் கொள்வது எங்களுக்கு பொருத்தமானது. எனவே இந்த ஆரம்ப துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு அஊது பிஸ்மியோடு சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹுடைய தூதர்கள் ஆரம்பிப்பார்கள். நபிகளார் ஆரம்பிக்கின்ற முதலாவது வார்த்தை தக்பீர் கட்டி கொஞ்ச நேரம் அமைதி காத்து இந்த ஆரம்ப துஆவை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து கிராத்தில் ஆரம்பிப்பது அல்ஹம்து என்றுதான். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மியை சத்தமிட்டு ஓதியதாக எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. அந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்த முஸ்லிம் ஹதீஸ்ல கூட அல்லாஹுடைய தூதர்கள் பிஸ்மி சொல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் தன்னுடைய தொழுகை ஆரம்பிப்பார். ஆனா பிஸ்மியை சத்தத்தை உயர்த்த மாட்டார்கள். பிஸ்மியை அல்லாஹுடைய தூதர்கள் சத்தத்தை உயர்த்தாமல் சொல்லுவார். எனவே தொழுவிக்கின்ற இமாமாக இருந்தாலும் தனியே தொழுகின்ற மௌமூமாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது நாங்கள் பிஸ்மி கூறித்தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். அவுது பிஸ்மியோடு தான் ஆரம்பிக்க வேணும். ஆனால் அவுது பிஸ்மியை நாங்கள் சத்தமிட்டு சத்தத்தை உயர்த்தக்கூடாது. நாங்கள் சத்தமிடுகின்ற முதலாவது வார்த்தையாக இமாமுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சில சஹாபாக்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரில வருகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன். இந்த ரெண்டு கலீஃபாக்கள், அதாவது மூன்று கலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அல்லாஹுடைய தூதர் உட்பட இவர்களில் யாரும் பிஸ்மியை சத்தமிட்டு ஓதியதை நான் செவிமடுத்ததில்லை என்று சில சஹாபாக்கள் அறிவிக்கின்ற செய்தி ஆதாரபூர்வமாக புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப பிஸ்மியை சத்தமிட்டு ஓதக்கூடாது, அதை நாங்கள் மௌனமாக ஓதித்தான் அல்ஹம்தை சத்தமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது தொழுகைக்கான ஜமாத் தொழுகைக்கான பிரதானமான சட்டமாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் அதுக்கு பிறகு ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு இமாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களுக்கு எது பாடமோ அதில் நீங்கள் முடியுமான அளவுக்கு தொழுகையில் ஓதிக்கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை. எனவே அதன் பிரகாரம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஒரு சூறாவை அல்லாஹுடைய தூதர்கள் ஓதிருக்கிறார்கள். அது என்னென்ன சூறா, என்னென்ன தொழுகையில் ஓதினார்கள் என்பது தனிப்பாடமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர்கள் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் என்ன ஓதினார்கள், சுபகுடைய தொழுகையில் என்ன ஓதினார்கள், அதில் விசேடமாக வெள்ளிக்கிழமை சுபகுல என்ன ஓதினார்கள், வெள்ளிக்கிழமை இஷாவுல என்ன ஓதினார்கள், அசருடைய தொழுகையில் என்ன ஓதினார்கள், அசருடைய லுஹருடைய நீளம் எவ்வளவுக்கு இருந்தது என்றெல்லாம் இன்னும் பல செய்திகள் இருப்பதை பார்க்கும். எனவே அவைகளை நாங்கள் விலாவாரியாக பார்ப்பதற்கு நேரம் போதாவிட்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடியுமான அளவுக்கு அடுத்தடுத்த செய்திகளை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.